வணக்கம். என்னுடைய சேனல்ல நான் அப்லோட் பண்ண விளக்கு டிப்ஸ் ஷார்ட்ஸ்க்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இத்தனை பேர் அதை பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொன்னது, விளக்கு எரியிற இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்க கூடாது, ஏன்னா மஞ்சள் குங்குமம் கருக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் உடனடியா என் வீட்டுல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நல்ல எண்ணத்தோட, தூய்மையான உள்ளத்தோட எனக்கு இந்த புது விவரத்தை தெரிவிச்ச அனைவருக்குமே நன்றி. ரெட்டத்திரி பத்தியும் நிறைய பேர் சொல்லியிருந்ததுனால இந்த ஷார்ட்ஸ் மூலமா அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துறேன். நான் யூஸ் பண்றது பஞ்சு திரி, நூல் திரி கிடையாது. 2 பஞ்சு திரி எடுத்து திரிச்சு அப்புறம் விளக்கு ஏத்துவேன். வீடியோல பாக்கும்போது அது ஒண்ணு மாதிரி தெரியும். நூல் திரினா ஈஸியா தெரிஞ்சிரும். ஆனா இது பஞ்சு திரின்றதுனால நிறைய பேருக்கு தெரியல. அதனால கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஷார்ட்ஸ்ல நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நான் சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களும் வந்திருந்தது. ஆனா எங்க வீட்டுல ஃபாலோ பண்ணக்கூடிய வழக்கம் இதுதான். உங்க வீட்டுக்குன்னு சில வழக்கங்கள் இருந்ததுன்னா நீங்க அதை மாத்திக்க வேண்டாம். ஃபாலோ பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். நான் சொன்ன டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சதுனால தான் இத்தனை பேர் அதை ஷேரும் பண்ணிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாய்.